இங்கே பாருங்கள் மக்களே, கொள்ளு என்னடா கொள்ளு வச்சுக்கிறான்னு பார்த்தீங்களா? இந்த பதிவில் நான் ஒரு இது சொல்கிறேன். ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 மணிக்குள்ளே ராகு பகவானுக்கு கேது பகவானுக்கு கொள்ளை தாளித்து வெங்காயம் போடாமல் கொள்ளை வேக வச்சு கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகா இல்லைன்னா வரமிளகா போட்டு தேங்காய் போட்டு தாளித்து ராகு பகவானுக்கு 3 அபிஷேகம் 5 அபிஷேகம், பால் பன்னீர் தயிர் மட்டும் ஊற்றக்கூடாது. இது 5 அபிஷேகம் 3 அபிஷேகம் உங்களால் முடிஞ்சது செஞ்சு 11 வாரம் செஞ்சு ஒரு வேண்டுதலை வச்சு பாருங்கள். அந்த 11ஆவது வாரத்துக்குள்ளே நீங்கள் வேண்டுதல் என்ன வைத்தீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். இது ஐயர் எனக்கு சொன்னார். நாங்கள் முதல் வாரம் இன்றைக்கி கொள்ளு வச்சு ராகு கேதுக்கு பூஜை பண்ணியிருக்கிறோம். ஆனந்த விநாயகருக்கு நீங்களும் பக்கத்தில் அருகில் ராகு பகவான் கேது பகவான் இருந்தால் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொள்ளு தான் உங்களுக்கு பிடிக்குமா? அதாவது ராகுக்கு கொள்ளு, கேதுக்கு உளுந்து. நாம் கொள்ளு மட்டும் வச்சிடலாம், உளுந்து வேக வச்சு வைக்கிறதும் வைக்கலாம். அது செய்யுங்க. கண்டிப்பாக எங்களுக்கு சொன்னாங்க, நாங்கள் செய்கிறோம். அது நம்ம இன்னொன்று என்னென்னா கடன் பிரச்சனை தீரும், அப்புறம் நோய் நொடி தீரும், குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகும், அப்புறம் பண கஷ்டம் விலகும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் நம்ம நீடித்து இருக்கோம், நல்லா இருப்போம், சுபிட்சமாக வாழுவோம், நோய் நொடி இல்லாமல் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நாங்கள் ஆனந்தவனியில் குடியிருப்போர் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி ராகு பகவான் கேது பகவானுக்கு நாங்கள் இதை படைச்சி கும்பிட்டோம். சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு வாரமும் செய்யலான்னு. ஆனால் ஒரு சிலர் ஐயோ நான் என் வீட்டில் கறி ஆக்கிட்டுங்க, ஐயோ கறி மற்றவங்களுக்கு கறி ஆக்கினாலும் கறி ஆக்கி நீங்கள் எச்சிப்படாத, அதாவது உப்பு இருக்கா காரம் இருக்கா அதெல்லாம் பார்க்காதீங்க. செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட வேண்டாம். கோயிலுக்கு வர்றப்ப குளிச்சுட்டு நீங்கள் அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு போய் நீங்கள் கறி சாப்பிடுங்க. மற்றவங்க பிள்ளைகளுக்கு மற்றவங்க வீட்டுக்காரோ மற்றவங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் செஞ்சு கொடுங்க, தப்பில்லை. ஆனால் நீங்கள் சாப்பிடாதீங்க. நீங்கள் கோயிலுக்கு இந்த மாதிரி 9 வாரம் 8 வாரம் 10 வாரம் இல்லை எல்லா நாளும் நான் வருவேன்னா ஞாயிற்றுக்கிழமை இதையை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் குடும்பம் நலன் பெறும், சுபிட்சமாக வாழ்வீங்க.